வணக்கம் சார். வணக்கம். தகவல்கள்லாம் ரொம்ப மும்புறமா வந்துட்டு இருக்கு. நேரடியாகவே காங்கிரசின் வியூக வகுப்பாளர்கள் எல்லாம் தாவேகாவுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஆரம்பித்து விட்டாங்களாம். கூட்டணிக்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்குன்னு சில முன்னணி தொலைக்காட்சிகளே செய்தி வருகிறாங்க. எப்படி பாக்குறீங்க? தொலைக்காட்சிகளை விட்டுருங்க. காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே பாத்தீங்க அப்படின்னம்னா 2 பிரிவா இருக்கிறாங்க. ஒரு மைனாரிட்டி பிரிவு, அது என்ன பண்ணுது, திமுக விட்டு விலகி இப்படி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அவங்களுடைய நோக்கம் கட்டாயம் ஜெயிக்கிறது கிடையாது. அது மாணிக்கம் தாக்கூரா இருந்தாலும் சரி, ஜோதிமணியா இருந்தாலும் சரி, பிரவீன் சக்கரவர்த்தியா இருந்தாலும் சரி, அவங்களுடைய நோக்கம் ஜெயிக்கிறதுலாம் கிடையாது. இன்க்ளூடிங் இந்த திருச்சி வேலுசாமி எல்லாமே. இன்னொரு பிளாக் ஒன்று இருக்குது. அது செல்வ பெருந்தகையிலேருந்து ஆரம்பிச்சு பெட்ரோல் போர்ஸ் வரைக்கும் அது ஒரு பெரிய பிளாக். 17 எம்எல்ஏக்கள் எல்லாருமே அவங்க திமுகவோட தான் இருக்கணும்ன்றாங்க. இதையெல்லாம் தாண்டி காங்கிரஸுடைய தலைமையில நீங்க பாத்தீங்க அப்படின்னோம்னா, ராகுல் காந்தி இதெல்லாம் கண்டிக்காத அப்படி சைலண்டா இருக்கிறது இந்த காங்கிரஸ்குள்ளேயே ஒரு அதிருப்தி நிலவரத்தை நான் உணர்ந்தேன், தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா சோனியா காந்தியும் மல்லிகார்ஜுன் கார்கேயும் திமுக விட்டு விலகி போகக்கூடாது அப்படின்றது ரொம்ப உறுதியா இருக்காங்க. ஏன்னா இந்திய அளவுல நம்ம அவங்களுடைய பலத்தினால நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷனுக்கு வந்திருக்கிறோம். அதனால இப்படி போறது அப்படின்றது நம்மளுடைய திட்டங்கள் எல்லாம் சீர்குலைக்க 29 ரொம்ப முக்கியமானது அப்படின்ற அவங்க கருதுறாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் இருக்கு. ஆனா இதுல ரொம்ப ஒரு கடினமான நிலைப்பாடு எடுத்தவர் யாருன்னா தமிழக முதலமைச்சர் தான். இது வரைக்கும் தேவையில்லாம ஒரு பிரச்சனையை உருவாக்கி அதே ஒரு பெரிய 2-3 மாசம் அது ஒரு பிரச்சனையா பேசி காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் நடுவில் ஒரு பிளவை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு இந்த தாவேகா வச்சு பயன்படுத்திய அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் மேல காங்கிரஸ் கட்சி நடவடிக்கை எடுக்கணும். மாணிக்கம் தாக்கூர், இந்த பிரவீன் சக்கரவர்த்தி, இவங்க வேலையெல்லாம் நடவடிக்கை எடுக்கணும். எடுக்காம எங்க கட்சிக்காரங்க கன்வின்ஸ் பண்ண முடியாது. நான் உங்களுக்கு சீட்டை கொடுத்தாங்கன்னா கூட அவங்க வேலை செய்ய மாட்டாங்க. ஸோ எனவே அந்த இடத்துல நடவடிக்கை எடுத்துட்டு வாங்க, அப்புறம் பேசுவோம் அப்படின்ற அளவுக்கு அவர் சொல்லிட்டாரு. அதான் இங்க பிரச்சனையே, மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. அதான் அவர் கேசி வேணுகோபால் கிட்டே சொல்லிட்டாரு. அதனால சோடங்கரெல்லாம் ஒன்றும் பண்றதுக்கு ஒன்றும் கிடையாது. ஒரு அளவு தான் நாங்களாம் பொறுத்துட்டு இருப்போம். இப்ப இருக்கிற சூழல்ல அப்படியே ஒத்துக்கிட்டு 22 இடமோ 25 இடமோ அது வேற கொடுத்துட்றாங்க, போட்டிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. காங்கிரஸ்காரன் இது பண்றதுக்கு யாரும் திமுக வேலை செய்ய மாட்டான். ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, காங்கிரஸ் போட்டியிட்ட தொகுதியில காசு செலவு பண்ணதுல வெற்றி பெற வச்சது வரைக்கும் எல்லாம் திமுக தான். காங்கிரஸ்காரன் ஒண்ணுமே பண்ணல. இதையும் காங்கிரஸ்காரன் ஒண்ணும் வேணாம். காங்கிரஸ் ஜெயிச்ச தொகுதியில நீங்க போய் பாருங்க, அந்த எம்எல்ஏனால அந்த மக்கள் கிட்ட ஏதாவது திருப்தி இருக்குதான்றது பாருங்க. கட்டாயம் இந்த இடத்துல ஒண்ணுமே இருக்காது. ஏன்னா அந்த எம்எல்ஏ எங்க சம்பாதிக்கிற வாய்ப்பு இருக்குதா? இல்ல, பெசாத இருக்கிறான். அவ்வளவுதான். எதுவுமே பண்றது இல்லை. அப்போ மறுபடியும் அவங்களுக்கு அந்த சீட்டை கொடுத்து மறுபடியும் அவங்கள நிக்க வச்சு இவங்களால ஒரு குறைஞ்ச மார்ஜின்லயே தோக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுச்சுன்னா அது திமுகவுக்கு என்ன இருக்கு? போத குறைக்க இந்த மாதிரி நாங்க ஒண்ணும் உங்களால ஒண்ணும் ஜெயிக்கல, எங்களால தான் நீங்க ஆட்சிக்கு வரீங்க, எங்க கிட்ட 20% ஓட்டு இருக்குது அப்படிலாம் பேசுறது அப்படின்றதெல்லாம் பயங்கரமா திமுக வெறுப்பேற்றுற ஒரு விஷயம் தான். அதை அவங்க ஏத்துக்க மாட்டாங்க, ஒருபோதும் ஏத்துக்க மாட்டாங்க. அடிப்படையில நான் சொல்ல வரேன், இப்ப எடுத்துக்கங்க மாணிக்க தாக்கூருடைய 2014 மக்களவை தேர்தலில் தனிச்சு போட்டியிடும் போது அவர் வாங்கின ஓட்டு எவ்வளவு? வெறும் 38,000 ஓட்டு. வெறும் 38,000 ஓட்டு. டெபாசிட் காலி. அடுத்த எலெக்ஷன் 2019 4,500,000 ஓட்டுக்கு மேல அவர் வாங்கி ஜெயிக்கிறார். யாரால அப்ப ஜெயிச்சார்? அப்போ அதுக்கு முன்னாடி வெறும் 38,000 ஓட்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எம்பி கூடுதலா 4,00,000 ஓட்டு. அப்புறம் மறுபடியும் 2024 மறுபடியும் எம்பி. அப்ப யாரால நீங்க ஜெயிச்சீங்க? உங்களால அவங்க ஜெயிச்சாங்களா, அவங்களால நீங்க ஜெயிக்கிறீங்களா? தெரியுது இல்ல? இதை எப்படி திமுக ஒத்துக்க விட்டுட்டு பேசாத வேடிக்கை பார்ப்பேன்னு நினைக்கிறீங்க? இதுதான் பிரச்சனையே. காங்கிரஸ் கூட்டணி இவங்க தாவேகா கூட போறது அப்படின்றது எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஏன்னா இவங்க தாவேகாவோட போய் தாவேகாவை தான் பலப்படுத்துவாங்களே ஒழிய காங்கிரஸ் பலம் பெற 70 இடத்துல டிக்கெட்டோ 90 இடத்துல டிக்கெட்டோ இவங்க பலம் பெற போறது இல்லை. தாவேகாவை பலப்படுத்தும். தாவேகா டெபாசிட்டா மேலேயே கிடையான்ற நிலையில தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த காங்கிரஸோட 2% ஓட்டோ 1.5% ஓட்டோ போச்சுன்னா அது அவங்களுக்கு பெனிஃபிஷியரி. பட் வாட் காங்கிரஸ் டு கெட்? காங்கிரஸ் என்ன இருக்குது? அல்ல அவங்களுக்கு இழப்பதற்கு ஒண்ணும் இல்லை. அப்படி சொல்லிட்டு தோத்து போங்க, அது கூட நல்லதா இருக்கும். இழப்பதற்கு ஒன்றும் இல்லை. ஆனா காங்கிரஸ் கட்சி நான் இங்க இல்ல, ஒரு லாங் டேர்ம்ல அது ஒரு வளர்ச்சிக்கு ஒரு விதையா இருக்காது. இன்னும் வேலையே செய்யாத எங்க வளர்ச்சி? அதான் மறுபடியும் கேட்கிறேன். இப்போ மார்ஷல் போன முறை கேட்டதை தான் இப்பவும் கேட்கிறேன். 21 to 26 தமிழ்நாட்டு அரசியல் கடத்துல காங்கிரஸ் கட்சி செய்த ஒரு இயக்கங்கள் என்னன்னா, போராட்டம் ஏதாவது, ஆர்ப்பாட்டம் ஏதாவது,
எதுவுமே கிடையாது. 5 வருஷம் பிரசாத் இருந்துட்டு இறுதியில ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்கு, அதிக சீட்டு அப்படின்னு கேட்டா யார் தருவாங்க? எங்க நீங்க வளர்றீங்க? அதெல்லாம் கிடையாது. அது 2011 தேர்தலே வந்து அடிச்சு முடிச்சு இதை செத்தபாம்பு ஆக்கியாச்சு. ஆக்கி அதனுடைய தோலையும் கூட நாங்கள் உருவி வித்துட்டோம். ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு இவங்க திமுக சீட்டை கொடுத்து அவங்கள வந்துட்டு கீப்பப் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இந்திய அளவில் ஒரு அரசியல் எதிர்ப்பு வேணும் பாஜக கட்டுறதுக்காக பண்றாங்க. அவங்களை விடுதலை சிறுத்தைகளும் இல்லாட்டி வேற எதுவுமே கிடையாது. இப்ப காங்கிரஸ் உறுதியா திமுக கூட்டணியில தான் இருக்கும் அப்படின்றது இல்ல. அப்படி இல்லை அப்படின்னா 96 ஏற்பட்ட மாதிரி காங்கிரஸ் உடைஞ்சு தமிழ் மாநில காங்கிரஸ் வந்த மாதிரி இப்பவும் காங்கிரஸ் கட்சி உடையக்கூடிய சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. தேசிய தலைமைக்கு கட்டுப்படாமல் உடைவார்களா? தேசிய தலைமை என்ன இருக்குது இங்க தேசிய தலைமை கட்டுப்படுத்தி இருக்கணும்ல சார். அந்த ஒரு கான்செப்டே தப்பாச்சு கிடையாது சார். ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் திமுகவுடைய கண்ட்ரோல்ல இருக்காங்கன்னா அப்ப பாஜகவும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? அப்ப இவர் யாருடைய கட்டுப்பாட்டு செயல்படுறாரு? மாணிக்க தாக்கூர் தேசிய தலைமை அவருடைய உணர்ச்சியை தெரிவிக்கிறாரு. அதைத்தான் இவங்களும் செய்வாங்க. இந்த 17 பேர் எம்எல்ஏவா இருக்கிறது யாராலன்றது அவங்களுக்கு தெரியும். திமுக கூட்டணினால அது வேணாம்னு சொல்லிட்டு உடச்சிக்கிட்டு போய் தாவேகால சேர்ந்து தோக்கணும் அப்படின்னோம்னா நாங்க ஒத்துக்கல. அவ்வளவுதான். காங்கிரஸை நாங்க காப்பாத்திட்டு போறோம். காங்கிரஸ்ன்றது என்னது? அல்டிமேட்லி கொள்கை தானே அது. மதவாதத்திற்கு எதிரான கொள்கை தானே அது. அது அவங்க தனியா நின்று செஞ்சுட்டு போறாங்க. இது மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தானே இது திமுக ஆட்டுறது. அதோட நின்று போறாங்க. அப்படிதானே நின்னாங்க தமிழ் மாநில காங்கிரஸ். பிரிஞ்சு போயிட்டு திமுக கூட்டணி போட்டாங்களா இல்லையா? 96 ஜெயிச்சாங்களா இல்லையா? காங்கிரஸ் ஒண்ணுமில்லாத போச்சா இல்லையா? அதேதான் இப்போ ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, இந்த விஷயத்துல காங்கிரஸ் ரொம்ப உறுதியா இன்னமும் இருக்கிறதா சொல்றாங்க. சும்மா ஏமாத்து. எந்த மாநிலத்துல காங்கிரஸ் வந்துட்டு ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்கு கொடுத்துருக்காங்க? சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க ஐயா. விடுதலை சிறுத்தைகள் எத்தனை தொகுதியில ஆக்டிவ் அங்க கர்நாடகத்துல? என்ன கேட்டுக்கிட்டாங்க? அங்க போட்டியிடாதீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. திரும்ப ஆகணும் திருப்பி இது பண்ணிக்கிட்டாரு. ஆட்சியில பங்கு வேணும், 4 சீட்டு கொடுக்கறதுக்கு யோகியதை இருந்ததா உங்களுக்கு? கேக்குறேன். கேரளால நீங்க கொடுத்துட்டீங்களா? தமிழர்கள் இருக்கிறது தானே இடுக்கி எஸ்டேட்ஸ் எல்லாமே தமிழருடைய வாக்கு தானே. சீட்டை கொடுத்துட்டீங்களா நீங்களும் கம்யூனிஸ்டுகளும்? அப்புறம் தமிழ்நாட்டுல மட்டும் நீங்க வந்து கேக்குறீங்க. திமுக இதெல்லாம் கேட்க தெரியாதா? சொல்லுங்க. உரிமை இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. ஏங்க உரிமைன்றதெல்லாம் வேறங்க. அது எங்க வந்து கேட்பீங்க? நீங்க எங்க வந்து கேட்பீங்க? இதுதான் சரியான நேரம். என்ன சரியான நேரம்? எப்படி எக்ஸ்தலத்துல தூக்கி போடுறதா? அதே மாதிரி திமுக பண்ணா என்ன ஆகுறது? தப்பு இல்ல அது. நீங்க ஒருத்தரால ஜெயிச்சுட்டு ஒருத்தரால நிக்கிறீங்க. அவங்களே நீங்க வந்துட்டு என்னால தான் நீ நிக்கிற அப்படின்னா ஒத்துக்குவானா? என்னாலதான்ப்பா நீ உயிரோடு இருக்கிற, என்னாலதான் நீ வளர்ந்த சாப்பிட்ட அப்படின்னு பிள்ளைய அப்பனை பார்த்து பிள்ளைய சொன்னா ஏத்துக்கீங்களா நீங்க? அந்த மாதிரியான கதை தான் அது. ஒருவேளை தப்பி தவறி போயிடுச்சு, காங்கிரஸ் போயிடுச்சு, விஜய் கூட கூட்டணி அமைச்சிடுச்சு, விஜய்க்கான அந்த முடிவுகள் எப்படி இருக்கும்? ரொம்ப அவர் பேசுறாரு பாத்தீங்கல்ல வேலூர்ல எப்படி இருந்ததுன்ட்டு. இல்லைங்களா? அதான் அவர் தான் தமிழ்நாடு. அப்புறம் எல்லா வீட்லயும் விஜய் இருக்காராம். அப்புறம் எல்லா வீட்லயும் விஜய் இருக்காரு. எல்லா வீட்லயும் தான் யாரு வளர்றாங்கன்றது தெரிஞ்சுக்கங்க. எல்லா வீட்லயும் விஜய் இருக்கிறத கூட நான் ஒத்துக்கிறேன். எல்லாரும் விஜய் மாதிரி வளருவாங்களான்றது முதல்ல சொல்லுங்க. உன்னை போட்டு அந்த மிதிக்கிறான் சிபிஐ. அவனை பத்தி ஒரு வார்த்தை பேசுறதுக்கு துணிச்சல் இருக்கான் அவனுக்கு. அப்புறம் எல்லாரும் வீட்லயும் விஜய் இருக்கிறாங்க அப்படின்னா உன்னாட்ட அரசியல் தெரியாதவங்களா இருக்கிறாங்க தமிழ்நாட்டுல? அதுதானே கேட்கிறாரு. மனசாட்சி இருக்கா உங்களுக்கு? மனசாட்சி எல்லாமே மேல இப்ப கரூர் வாரத்துல பழிய போடுறீங்க. எப்படி பழியப்படுது உனக்கு தெரியாது? பத்திரிகையாளர் நீ அங்க நடந்தது யாரால நடந்துச்சு? போனீங்கல்ல, உங்களை தானே கூப்பிட்டு விசாரிச்சா? ஏன் சிபிஐ கூட தெரியலையா யாரால அது நடந்துச்சுட்டு? உன்னையா கூப்பிட்டு 19 மணி நேரம் விசாரணை பண்ணான். சும்மா இங்க சீஃப் மினிஸ்டர் மேல போய் பாயிறிய. உன்னை பத்தி யாரு அவர் இங்க இருக்கிற தமிழ்நாடு காவல்துறை வந்துட்டு இவர் மேல போட்டுச்சா? எஃப்ஐஆர் போட்டுச்சா? விஜய் இன்க்ளூட் பண்ணிச்சா? விஜய் கிட்ட விசாரணை நடந்துச்சா? இல்ல யாரு விசாரணை நடத்துறது? சிபிஐ. போக வேண்டியதானே அங்க. ஏன் அவங்கள பத்தி பேச மாட்டேங்கிறேன்? விஜயை பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல வரேன், அது ஒரு மறை கழண்ட அரசியல். அது வந்துட்டு சீக்கிரம் டீரைல் ஆயிடும். சீக்கிரம் அது வந்துட்டு தடம் புரட்டும். அதெல்லாம் நிக்கவே முடியாது. இவங்க நினைக்கிற மாதிரி இல்லை. ஒவ்வொரு மனிதனும் இங்க யோசிப்பான். இன்றைய உலகத்துல நான் சொல்ல வரேன், அது எந்த பார்ட்டா இருந்தாலும் சரி யோசிப்பான். படிச்சவனா இருக்கலாம், படிக்காதவனா இருக்கலாம், ஏழையா இருக்கலாம், பணக்காரனா இருக்கலாம், தொழிலாளியா இருக்கலாம், விவசாயியா இருக்கலாம்.
எல்லாரும் யோசிக்கிறாங்க இன்னைக்கு நிறைய. இன்னைக்கான அரசியல் இன்னைக்கு எம்ஜிஆர் மேல இருந்த பற்று, எம்ஜிஆர் மேல இருந்த அந்த ட்ரஸ்ட் எல்லாம் உங்க மேலாம் கிடையாது. மக்களுக்கு யாரு இன்னைக்கு ஒரு ரசிகர் நீ சொன்னதை கேட்பான், அவனும் சிந்திக்காதவன் அப்படின்னு நீங்க சொல்லவே முடியாது. அவனும் சிந்திக்கிறான். ஏன்னா அவன் அன்றாடம் கழிச்சு எவ்வளவு காலம் தான் இந்த கவர்ச்சியை நம்பி அவன் பின்னாடி ஓடிட்டு இருப்பான். விஜய்க்கு நிறைய ஆபத்துகள் இருக்குது. நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஊடகத்துல வந்துட்டு பேசுறது உங்களுக்கு ஆள் இருக்கா? பர்மிஷன் இல்லாத யாரும் ஊடகத்துக்கு வரக்கூடாது அப்படி சொல்லிட்டு நீங்க ஒரு அறிக்கை விட்டீங்க. உங்களை ஊடக தொடர்பாளர் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, ஒருத்தையாவது நீங்க வெளில அனுப்புறீங்களா? நீ அறிவோட பேசுறது என்னன்னா அந்த பிரச்சனை வருமா? ஆதரவாளன்னு சொல்லிட்டு வர்றவன் என்ன சொல்றான், காரைக்கால் தமிழ்நாட்டில் இருக்கா பாண்டிச்சேரியில் இருக்கான்றது தெரியல, மீம்ஸ்ல போட்டு பொழக்கிறாங்க. நான் எதுவும் சொல்ல வரல, நான் தான் விஜய்க்கு உதவி செய்ய போனோம்னாச்சு. பாலிடிக்ஸ் அப்படின்றது அவ்வளவு சாதாரண விடயம் இல்லை மார்ஷல். எம்ஜிஆர் கூட 40 பேர் இருந்தாங்க தெரியுமா? ஒருத்தர் 2 பேர் இல்லை, 40 பேர் இருந்தாங்க. ராசாராம் நெடுஞ்செழியன் எவ்வளவு பேர் இருந்தாங்க. காளிபுத்திரம் அந்த கணக்குலயே கிடையாது. அவ்வளவு பேர் இருந்தாங்க அவர் ஆலோசனை சொல்றதுக்கு, எடுத்து சொல்றதுக்கு. நீ யாரு? உன் கூட யார் இருக்கிறது? உன்னை சிக்க வைக்கிற ஆட்கள் தான் உன் கூட இருக்கான், வேற யாரும் கிடையாது. இதுதான் உண்மை. இருந்து விஜய் எல்லாம் மீள முடியாது, ரொம்ப கஷ்டம். இன்னொன்னு பாக்குறீங்களா, ஒரு எம்ஜிஆருக்கு இருந்ததை போல அல்லது மற்ற அரசியல் கட்சி பிரபலமானவர்களுக்கு இருந்ததை போல அந்த கூட்டம் வழி நெடுகிலும் கூட்டம், வேலூர் போற வரைக்கும் கூட்டம், அங்க போய் 5000 பேருக்கு போட்டா 9000 பேருக்கு மேல வராங்க. ஒரு மாணவி சொல்றாங்க, என் பிராக்டிக்கல் பரீட்சையை விட்டுட்டு நான் வந்தேன் விஜய் பார்க்க, மார்க்காவது ஒன்னாவது. இல்ல அது வந்துட்டு நீங்க புத்திசாலித்தனம் நினைக்கிறீங்களா முட்டாள்தனம் நினைக்கிறீங்களா? பாக்குறீங்க, எனக்கு தெரியல, நான் கருத்து இல்லை. முட்டாள்தனம் அப்படிதான் இருப்பாங்களா எல்லாருமே? எல்லா இடத்துலயும் ஒரு உதாரணத்தை வச்சுக்கிட்டு தனிமுறை தோப்பாகாது, பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. நம்ம இன்னொருத்தர் சொல்றான், நான் வேலையை விட்டு வந்துட்டேன் இப்படிலாம் சொல்றேன், புள்ள சத்து தானே பரவாயில்ல, நான் இன்னொன்று பெற்றுக்குவேன். இது காமனான ஒரு உளவியலாது? அப்படி செய்வாங்களா யாராவது? எனக்கு என் புருஷனை விட விஜயை தான் பிடிக்கும் அப்படி சொல்லுவாங்களா யாராவது? இல்ல இதுக்கும் விஜய காரணம் சொல்ல முடியுமா? விஜய் யார் காரணம் சொன்னது? அந்த இண்டிவிஜுவல்ஸ் காரணம் சொல்றேன். அந்த இண்டிவிஜுவல் கிட்ட என்ன சிந்தனை இருக்கு, அது எப்படி பொதுவா அப்படிதான் எல்லாரும் யோசிப்பாங்க. விஜயோட ரசிகர்களா இருந்தவங்க கரூருக்கு அப்புறம் எவ்வளவு பேர் விலகி இருக்கிறாங்க, எவ்வளவு பேர் நேரம் விஜயை பார்த்து சொன்னாங்க, அப்பா அந்த இடத்த விட்டு ஓட்ட வேண்டியதுதான் அப்படிலாம் சொன்னானு அவர் கூட்ட செயற்குழுலையே. நம்ம ஆட்கள் ரொம்ப உஷார், கேமராவை திருப்புறது இல்லை. முன்னாடிலாம் நம்ம எப்படி பண்ணுவோம்னா, நான் தொலைக்காட்சியில் இருந்தாங்க அப்படியே பேசிட்டு இருக்கும் போது அப்படியே காட்டிட்டு இருக்கிறது இல்லை கேமரா ஒர்க்கு, அப்படியே நேரம் மக்கள் மத்தியில ரியாக்ஷன் அப்படியே கொண்டு போவோம். 5-6 நிமிஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் தான் இங்க எடுத்த ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா அந்த ரியாக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சேர்த்து காட்டணும். விஜய் நடக்கிற கூட்டத்தில் அதை தூக்கி விஜயை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், அப்படியே பார்த்துட்டு இருக்கணும். அப்போதானே தெரியும் இங்கே இருக்கிறவங்க யாருட்டு. எல்லாரும் வந்துட்டாங்க, 5000 பேர் 9000 பேர் வந்தாங்க, ஓகே நோ ப்ராப்ளம். வந்தவங்க எப்படி ரியாக்ட் பண்ணாங்க? ஸோ அது யாரும் அரசியல் தெரியாதெல்லாம் இல்லை, அன்றாட கட்சிங்க தான் விஜய் கூட நிறைய பேர் இருக்காங்க. எல்லாம் மெட்டா மிராசு பணக்காரங்க ஒன்றும் கிடையாது, எல்லாம் சாதாரண மக்கள் தான். அதனால யோசிக்கலாம் இருக்க மாட்டேன். விஜயால இதுக்கு என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? எதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் செய்யறாங்க, தொண்டர்களை வந்து பரீட்சையை விட்டுட்டு வந்துட்டான்றாங்க, இதெல்லாம் விஜய் இதுக்கு ஒரு அவேர்னஸ் கொண்டு வரும். என் கூட பின்ன சொன்னல, பேசாதே வேடிக்கை பார்த்தேன், நிறைய பேர் செத்தாங்க. அப்புறம் இன்னைக்கு இப்போ என்ன சொல்ற, வேலை முன்னாடி பின்னாடி சைட்லாம் யாரும் வராதிங்கன்னு சொல்றேன்ல. எப்போ சொல்றது? விழுந்து பிறகு 41 பேர் சேர்த்துட்ட உடனே கூரை ஏன் போட்ட? இப்ப ஏன் கூரை போட்டு சேர் போட்ட? முன்னாடி ஒருத்தர் இறந்துட்டாரு. இல்ல அது இருந்தது இல்ல, போலீஸ்காரன் சொல்லிட்டான், வேலூர்ல அடிக்கிற வெயிலுக்கு வந்துட்டு நீங்க கூரை போடாது, கூட்டம் நடத்தக்கூடாதுன்னு கண்டிஷன் போட்டான். அதுதான் அவர் பொங்குறாரு, அவரு எங்களுக்கு எவ்வளவு கண்டிஷன் போட்டிருக்கேன்ட்டு. நீ 4 மணிக்கு கூட்டம் போட்டேன்னா ஏன் அந்த கண்டிஷனை போட போறாங்க? நீ 12 மணிக்கு நான் பேசுவேன்னு சொல்றேன், வேற என்ன பண்றது? தெரியுதுங்களா எப்படி பேசுறாருன்றது? இவரு என்ன விதமான இன்டென்ஷன் இருக்குது பாருங்க. காவல்துறை இவனுடைய ரசிகர்களுக்கு பட்டா போடுன்றான், அதுக்கு ஆவர செலவு வச்சுட்டு இவன் வந்துட்டு காவல்துறை கண்டிஷன் போடுதுன்னு மாத்தி பேசுறான். எப்படிப்பட்ட ஆள் பாருங்க இவரு. இவர் அக்கறை உள்ளவர், அவரு இவர் தான் மக்களோட மக்களா நிப்பாராமா. அவரு எல்லாம் ஏமாத்துங்க, பக்கா ஏமாத்து. இப்பதானே தெரியுது கீழ பிரச்சனைக்கு 500 ரூபா ஒரு நன்கொடை கொடுத்ததெல்லாம். இப்ப நிறைய கட்டுப்பாடு விதிக்கிறாங்க. ஆட்சிக்கு வந்த உடனே ஒவ்வொரு கிராமத்துக்கும் நான் நுழைஞ்சதில்ல வருவேன். இப்ப மட்டும் தான் போகக்கூடாதுன்னு ஏதாவது பாஸ்போர்ட் கேட்கறாங்களா இல்ல விசா கேட்கறாங்களா?
இறங்கி மக்கள்கிட்ட போனா அப்படியே சூழ்ந்துடுறாங்கன்றியே இப்படி இல்லாம நடக்குது. இங்க இருந்து போற வழியெல்லாம் மக்கள் அப்படி. இப்ப கூட நீங்க சொன்னீங்க, அப்ப அன்னைக்கு பனையூர்ல இருந்துட்டு போனாரு மகாபலிபுரத்துக்கு, எங்கேயாவது மக்கள் இருந்தாங்க? இவர் தடுத்து நிறுத்தினாங்க. இங்க இருந்து பரந்தூர் போனாரு, அப்ப யாராவது தடுத்து நிறுத்தினாங்க? வழியேற மக்கள் இருந்தாங்க. அப்பவும் அப்படியே தான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே தான் இருந்தீங்க. பண்ணாங்க இல்லை. அப்புறம் இங்க இருந்துட்டு போனாரு, புதுச்சேரிக்கு போனாரு, யாராவது இருந்தாங்க? மடக்குனாங்க? கிடையாது. கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்துட்டு ஈரோடு கூட்டத்துக்கு வந்தாரு, யாராவது மடக்குனாங்க? எல்லாம் இவங்க ஏற்பாடு பண்ணாங்கன்னா தான் அதெல்லாம் நடக்கும். ஏற்பாடு பண்ணா எதுவுமே நடக்காது. எப்படி போகும்னு நினைக்கிறீங்க சார் விஜய் அரசியல் இந்த எலெக்ஷனை நோக்கி? சார், விஜயனுடைய அரசியல் அட்டர் ஃபிளாப்புங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இதுக்கு மேல அதால எழவே முடியாது. கேலி கூத்தா ஆவாரு இன்னொரு 2-3 மாசம். எலெக்ஷனே வரல, அதுக்குள்ள படுத்துருச்சுன்றீங்க? ஆமா, ஏன்னா எலெக்ஷன் வந்துட்டு நிரூபிக்கிறதுக்கு என்ன இருக்குது அவர்கிட்ட? நீங்க இவர் பேசினாரு சேலம், அதுக்கப்புறம் வேலூர் பேசுறாரு, இடையில எத்தனை நாள்? 10 நாள் வச்சு அந்த கட்சியினுடைய நடவடிக்கைகள் என்ன இருந்துச்சு? நிறைய தாவேக்காரனர் போய் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சார், ஓட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க ஓட்டு கேக்குறாங்க? அங்கங்க போய் நாஞ்சில் சம்பத் பேசிட்டு இருக்காரு சார். நாஞ்சில் சம்பத் இருக்கட்டும் சார், நான் ஒரு பகுதியிலையும் வேலை செய்யறதுக்கான அமைப்பு சொல்றேன், அதை சொல்லுங்கன்ற. அமைப்புகள் அங்கங்க அந்த பகுதிகளில் இல்ல வரல. இப்ப சொல்லுங்க, நீங்க இருக்கிற இடத்துல யாரு வேட்பாளர் நிக்க போறாரு? சிரிக்கிறேன், உடனே சிரிக்க ஆரம்பிக்கிறீங்கல்ல. இதேதான் இங்கேயும். இப்படியே நான் போனேன்னா ஆடு தொட்டிக்கிட்டு ஒரு பேனர் இருக்கும், விஜய் உயரமா போட்டு, அப்புறம் இவ்வளவு பெரிய மூஞ்சி புஷியானது, அப்புறம் ஒரு 40 மூஞ்சிங்க இருக்கும். இதுதான் அமைப்பு. ஆக்டிவிட்டி எதுவுமே இருக்க முடியாது. அதான் நான் சொல்ல, ஒரு அன்றாடம் கழிச்சு இவர் எந்த விதமான டைரக்ஷன் கொடுக்க தயாரா இல்லை. அவரு செங்கோட்டையன் அவர் வந்துட்டு கூட்டினார் ஒரு செயல்வீரர் கூட்டம். ஆரம்பத்துல இருந்துட்டு விசில் அடிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறானுங்க. அவர் அடங்கி பார்த்துட்டு முடியலன்றோன்னு எடுத்து போயிட்டாரு அவர். அவ்வளவுதான். இவ்வளவுதான். அவங்க கூத்தாட வந்து கும்பலுங்க. அவங்களுக்கு என்ன இருக்குது? விஜயை பார்க்கணும், கூத்தாடணும், விஜய் சொன்னா ஒன்று கத்தணும், அப்புறம் போயிடுவாங்க. அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. செயல் வீரர் கூட்டம் தான் சொன்னாரு. செயல் வீரர்களுக்கான செய்தி ஏதாவது இருந்துச்சு? எப்படி செயல்பட போறீங்க இந்த தேர்தல்ட்டு சொல்லுங்க பார்ப்போம். யோசிக்க மாட்டீங்க கொஞ்சமாவது? ஏன் அதெல்லாம் செய்யல? ஸோ அதனால விஜயை பத்தி பேசுறதோ, விஜயை பத்தி அனுமானிக்கிறதோ, விஜய் என்ன ஆவார்ன்றதோ இதெல்லாம் ஒரு பேசிட்டாங்க. அவ்வளவுதான். சிம்பிளஸ்ட். ஒண்ணுமே ஆகாது அவரோட, ஒண்ணுமே ஆகாது. மக்கள் ரொம்ப, ஆனா அவர் பேசுறது நல்லது. ஏன்னா அந்த மயக்கத்திலிருந்து இளைஞர்கள் விடுபடுறது கொஞ்சம் நல்லா இருக்கும். விடுபட்டுருவாங்க. இல்ல பிகினிங்ல இருந்த எதிர்பார்ப்பை விட அந்த செல்வாக்கை விட இப்ப குறைஞ்சிருக்கு. இல்ல பிகினிங்ல எல்லாருக்குமே எதிர்பார்ப்பு, என்கிட்டே எதிர்பார்ப்பு இருந்தது இல்ல விஜயை பத்தி. அப்புறம் தானே தெரியுது அவர் எப்படி அப்படின்ட்டு. நீங்க ஒரு கொள்கை எதிரின்னு சொல்லிட்டதுக்கு பிற்பாடு அதே கொள்கையை உடையவனை வந்துட்டு அவன் ரகசியமா உள்ள வர்றான், ஸ்லீக்கிங் த்ரூன்னுவாங்க, அந்த மாதிரி பூந்து உள்ள வரான். அவனை தடுக்கிறதே உங்களுக்கு அருகதை இல்லையே. அதானே என்னுடைய கோபம். நீங்க கரப்ட்ன்றீங்க, அதே கரப்ட் இன்னொரு கரப்ட் அதிமுக, அந்த அதிமுகவோட நீங்க வந்து ரகசிய பேச்சுவார்த்தை நடத்துறீங்க. அவங்களாலதான் நான் சீஃப் மினிஸ்டர் ஆக போறேன்னு சொல்றீங்க. இதெல்லாம் என்னது? இதெல்லாம் ஜஸ்ட் இம்மெச்சூரிட்டின்னு மட்டும் நீங்க சொல்லிட்டாதீங்க. ரொம்ப கால்குலேட்டட். அவங்க அவருடைய டார்கெட் என்ன? எல்லாம் வந்துருச்சு, நான் சீஃப் மினிஸ்டர் ஆயிடணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அவ்வளவுதான். அந்த பாடா போன நினைப்பு அவரையும் கெடுத்து அவருடைய ரசிகர்களையும் போட்டு இந்த மாதிரி அல்லலுக்கு ஆளாக்குது. வேற ஒண்ணுமே கிடையாது. யாருமே கூட்டணிக்கு போலான்னு பேசுறோம். ஆனா விஜய் சொல்றாரு, அறிவாலயத்துக்கு பக்கத்துல இருக்காங்க எல்லாரும், அங்க போனவங்க எல்லாரும் அந்த கல்லாப்பட்டிக்காக, கல்லா கட்டுறதுக்காக போயிருக்காங்க. இவர் கொடுக்க விட்டுதாரு, இவர் கல்லா கட்டது இருக்காரு. தூய அரசியல் பண்றாங்க. இவர் தூய அரசியல் பொருளை பண்றாரு. 15 கோடி வருவாயை காட்டாத, அதுல 1.5 கோடி தானே போகுது. நீ என்ன பிச்சை எடுக்க போற? அந்த 1.5 கோடி கோர்ட்ல எவ்வளவு தூரம் வந்து போராடுற? அது கிட்டத்தட்ட 50-60 லட்சம் பேர். அவன் 1 லட்சம் ரூபாய் நீ வந்து அந்த லாயர் கொடுக்கணும்ல, அது உனக்கு வலிக்கல. நல்லா கவனிங்க. இதே மாதிரி இம்போர்ட் டியூட்டி கட்டும் போது இதே மாதிரி ஒரு பண்ணாரு. கட்டணுமா, அது கட்டணுமா, என்ட்ரி டியூட்டி கட்டணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராடினாரு. அப்பதான் சொன்னான், ஏன் உங்களுக்கு என்ன வசதி குறைவுன்னு கேட்டான் ஜட்ஜி. என்ன உங்களுக்கு வசதி இல்லை? கட்டிட்டு போவேன். இதெல்லாம கேள்வி கேட்டுட்டு இருக்கணும். ஒண்ணுமில்லாத இருந்த பரவாயில்ல, இம்போர்ட் பண்றல அவ்வளவு காசு கொடுத்து, இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னே கேட்டு ஜட்ஜி கட்டுன்னு சொன்னார்ல. நினப்பு இருக்குது இல்ல. அப்புறம்
ஐயா நடிகன்றவன் ஒரு நடிகன் ஐயா. நீங்க வந்து எம்ஜிஆர், சிவாஜி, ஜெய்சங்கர் மாதிரிலாம் எடுத்துக்காதீங்க. அவங்கெல்லாம் தன்மையிலேயே வேறுபட்டவங்க. நான் நல்லா எம்ஜிஆரை உணர்ந்திருக்கிறேன், சிவாஜியோட பழகி இருக்கிறேன். அவங்களாம் வேற. ஜெய்சங்கரை பத்தி நீங்க பாருங்க, எப்படியாப்பட்ட ஆளுட்டு இன்னைக்கே வாழறாங்க. அவர் செத்து போயிட்டாரு, வாழறாங்க. இவங்களாம் வேறங்க. இவங்களுக்கெல்லாம் சமூகத்தை பத்தியே தெரியாது, படிப்பறிவு கிடையாது, பொது அறிவு கிடையாது, எதுவுமே கிடையாது. மண் அரிப்புன்னு எழுதி கொடுத்துருக்கிறான், மீன் அரிப்புன்னு படிக்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்லுவீங்க நீங்க? நீங்க செய்வீங்களா? உங்களை தூக்கி நான் மேல நிறுத்துறேன்னா நீங்க பேசுவீங்களா? அந்த மாதிரி மணி மண்டபத்துக்கு வந்துட்டு மணி மண்டபம் அப்படின்றாரு. அப்படின்னு ஒன்று இருக்கிறதே தெரியாது, பரிச்சயம் இல்லை. எவ்வளவு சங்கடமானது.